ஹலோ பட்டோஸ், இன்றைக்கி நம்ம கேப்டன் மில்லர் படத்தோட கதையை தான் கேட்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பஸ்ஸை நம்ம வெள்ளைக்காரன் போலீஸு மொத்தமாக சுற்றி வளைச்சு உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு ஃபுல்லாரையும் தேடுறாங்க. ஆனால் தேடுறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கேப்டன் மில்லருங்கிற பயங்கரமான கொள்ளைக்காரனை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த கேப்டன் மில்லர், வெள்ளைக்காரங்கன்லேயே வரல விட்டு ஆட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஊருக்குள்ளே இறங்கி நடந்து போனோம்னா அங்கே ஒரு டீ கடையில் டீயை குடிச்சிட்டே கேட்குறாரு, யாருங்க அது கேப்டன் மில்லருங்கிறது அப்படின்னா அங்கே இருக்கவங்க எல்லாரும் அப்படியே திரும்பி முறைச்சி பார்க்குறாங்க. ஏங்க என்னாச்சு, நான் எதுவும் தப்பாக கேட்டுட்டேனா அப்படின்னு கேட்டால் அவன் ஒரு துரோகி, அவனை பற்றி இங்கே உட்காந்து பேசுகிறதா இருந்தால் மரியாதையை நீ டீயும் குடிக்க வேணாம் ஒன்றும் குடிக்க வேணாம் எந்திரிச்சு போடா அப்படின்னு கோவமாக திட்டுறாங்க. இல்லைங்க நான் சும்மா தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கேட்டேன், பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சொந்த குடும்பத்தையும் நாசம் பண்ண துரோகியாவே அப்படின்னு சொன்னோம்னா இவருக்கு ஒன்றுமே புரியல. யாரா அந்த கேப்டன் மில்லர், ஒரு பக்கம் வெள்ளைக்காரனை திட்டுறியா இந்த பக்கம் ஊர்க்காரனை திட்டுறியா அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா இது வெள்ளைக்காரங்க நம்ம இந்திய நாட்டை அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்த காலகட்டம். அந்த கேப்டன் மில்லரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒவ்வொருத்தட்டையாக விசாரித்தோம்னா ஒருத்தங்க கூட்டிகிட்டு போய் கன் பாயிண்டில் வச்சு கேட்குறாங்க, மரியாதையாக சொல்லு நீ யார், வெள்ளைக்காரனோட உளவாளியா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நான் கேப்டன் மில்லரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அவ்வளவுதான் அப்படின்னா அவர் எங்கள் தலைவர், அவர் போராளி, மக்களுக்காக உயிரியே கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா இல்லைங்க வெள்ளைக்காரன் பார்த்தா கொள்ளைக்காரங்கிறியா ஊருக்குள்ளே கேட்டிங்கன்னா துரோகிங்கிறாங்க, அதனால் அவரை பார்க்கணும், மரியாதையை இங்கேருந்து ஓடி போயிடு, கொஞ்சம் நேரத்தில் இங்கே ஒரு பிரளயமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெடிகுண்டு சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வெள்ளைக்காரங்களுக்கும் நம்ம கேப்டன் மில்லர் குரூப்புக்கும் இடையில பயங்கரமான சண்டை நடக்குது. அங்கே அத்தனை வெள்ளைக்காரங்களையும் சரமாரியாக வெட்டி வீசிட்டு அப்படியே ரத்த கலரியாக முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவரை தான் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் கேப்டன் மில்லர் பார்த்த உடனே அப்படியே மிரண்டு போயிடுறாரு. கரெக்டாக அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டையில் வெள்ளைக்காரன் கரெக்டாக இவரை துப்பாக்கியை வச்சு சுட்டுறான். வந்த அந்த கண்ணாடி போட்ட நபர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மில்லரை காப்பாற்றிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. அங்கே அவரை மறைவாக காட்டுக்குள்ளே வச்சுட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அவரோட ஆட்கை சுற்றி வளைச்சிட்றாங்க. கேப்டன் மில்லரோட ஆட்கை அவரை கூட்டிகிட்டு போனால் இவரையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் என்னங்கிறத கேப்டன் மில்லர்கிட்ட கேட்குறாரு. நம்ம கேப்டன் மில்லர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எப்படியாவது போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட நீண்ட நாள் கனவு. அதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவர் ஆசைப்பட்ட சர்க்கார் வேலை வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் சந்தோஷமாக போலீஸ் வேலைக்கு போய் சேர்றாரு. அவருக்கு வெளியூரில் போஸ்டிங்கும் கொடுக்குறாங்க. இவர் சந்தோஷமாக வெளியூருக்கு வேலைக்கு போனோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரனோட அரசாட்சி நடக்கிறதுனால மொத்தமாக பார்த்தீங்கன்னா வேனில் 50 போலீஸையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏதாவது ஊருக்கு மொத்தமாக போய் அங்கே இருக்க எல்லாரையுமே சுட்டு தள்ளிட்டு அங்கே மீதி இருக்கவங்கள பிடிச்சிட்டு இங்கே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு அடித்து வெளுக்கிறாங்க. நம்ம தனுஷை பொறுத்தளவுக்கு என்ன நினைக்கிறாருன்னா இவங்க பூரா கொள்ளைக்காரங்க, நம்ம நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, அதனால் இவங்களை ஃபுல்லாக பிடிச்சி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடமை உணர்ச்சி தவறாமல் இந்திய மக்களையே இவர் பிடிச்சி அரசாட்சி பண்ணி கொண்டுட்ருக்காரு. இங்கே அவரோட ஊரில் அவருக்கு கூட பிறந்த அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார், அவருக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அங்கே ஊருக்கு எதிராக நடக்கிற கொடுமையை தட்டி கேட்கறதுக்காக அவங்க அண்ணன் சிவராஜ்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமே நடத்துவார். அங்கே இருக்க வெள்ளைக்கார துறை பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படியாவது பழிவாங்கணுங்கிறதுக்காக நம்ம தனுஷோட தங்கச்சியை கெடுத்து கொண்டுடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிவராஜ்குமாரோட நாக்கையும் வெட்டிடுறாங்க. நாக்கு இருந்த அதனால் நீ கத்தி போராட்டம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வர தனுஷ் பார்த்தீங்கன்னா நடந்த கொடுமையெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் ஏன் நடந்துச்சு என்னன்னு சொல்லி விசாரிக்க போகும்போது தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு உண்மையான நிலவரமே தெரியுது. இவர் இத்தனை நாளாக வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக தான் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு இதை தட்டி கேட்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா இவரையும் அடித்து கொள்றதுக்கு இது பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்க துறையையும் கொன்னுட்டு அங்கே இருக்க போலீஸ்காரங்க எல்லாரையுமே இவர் சுட்டு கொன்றுறாரு. யாரா நீ அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு வெள்ளைக்காரன் ஏற்கனவே வச்சுருந்த பேர் மில்லர். அப்போ தான் சொல்கிறாரு, நான் வெறும் மில்லரில் இனிமேல் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சிக்காரனாக மாறி இவங்க வெள்ளைக்காரனோட மொத்த கூட்டத்தை அழிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சு இவர் ஒரு தனி படையை பெரிய படையை உருவாக்கிட்டு இருக்காரு. அவங்களோட பொருளாதாரத்தையும் மொத்தமாக முடக்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவங்க கடத்துகிற பொருட்கள் எல்லாமே தங்கம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவர் தடுத்து அதை பூராமே அவங்ககிட்ட கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்த மில்லர் கேப்டன் மில்லராக மாறினார் அப்படின்னு இவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. நம்ம கேப்டன் மில்லரை அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூட இருந்த எல்லாரையுமே கொண்டுட்டு அந்த கண்ணாடி போட்டிருந்தவன் கேப்டன் மில்லரை மொத்தமாக அரெஸ்ட் பண்ணுறான். வெள்ளைக்காரனோட இராணுவம் மொத்தமாக சுற்றி வளைச்சிருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லரை பிடிக்கிறதுக்காக வெள்ளைக்காரை அசைன் பண்ண ஆள் தான் அவன் அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரிய வருது. நீ எனத்துக்கே துரோகம் பண்ணுறடா, நான் தெரியாமல் செஞ்ச தப்பை நீ இப்போ தெரிஞ்சே செய்கிற, நீயே ஒரு நாள் புரிஞ்சுக்குவ, இங்கே ஒவ்வொரு நாளும் செத்துட்ருக்கிறது உன்னோட அக்காவும் தங்கச்சியும் தான் அப்படிங்கிறத
அப்போ நீயே மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளைக்காரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். கூட்டிகிட்டு போயிட்டுருக்க பாதையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்டாக் நடக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் லீடு எடுத்து அந்த மொத்த கும்பலையும் அடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கேப்டன் மில்லரை காப்பாற்றிட்டு வராரு. இந்த துரோகியை கொன்று அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் உத்து பார்த்துட்டு, வேணாம், எதிரியை கொள்ளலாமே தவிர நம்ம இனத்தவனை கொல்லக்கூடாது, விட்டுருங்க அப்படின்னு அவர் அங்கேயே விட்டுட்டு இவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இது இப்படியே இருந்துச்சுன்னா இந்த ஊரோடையே நம்மளோட புரட்சி முடிஞ்சு போயிடக்கூடாது, இதை இன்னும் பெருசுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் மில்லர் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊருக்கும் போய் அங்கே இருக்க புரட்சியாளர்களையும் ஒன்றா திரட்டி அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா இவங்களோட ஆயுதக்கிடங்கை கொள்ளையடிச்சு அங்கே இருக்க வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இவங்க பெரிய வெப்பன் டீமை உருவாக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க. இது நாளுக்கு நாள் இப்படியே போணுச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா இவங்களோட ஆட்டத்தை நம்ம அடக்க முடியாது. நம்ம வெள்ளைக்காரங்க இந்த நாட்டை விட்டே ஓட வேண்டியது வந்துடும். அதனால் இவனை மொத்தமாக அழிக்கணும்னா மொத்தமாக டீமே இறக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வெள்ளைக்காரனோட டீமை இந்த ஊருக்கு கரெக்டாக இறக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு துணையாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த ஊர் ஜமீனை நம்ம கையில் வச்சுக்கணும். அவனுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு அவங்க எல்லாரையுமே அந்த ஜமீனை வச்சு தான் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டு தரணும்னு சொல்லிட்டு அந்த ஜமீனை கையில் வச்சுட்டு ஒவ்வொரு ஆளையும் இவங்க கவர் பண்ணி போட்டு தள்ளிட்டு நம்ம கேப்டன் மில்லரோட குரூப்பை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இப்படியே போணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம மொத்த புரட்சி கூட்டமே அழிஞ்சு போயிடும், இங்கே வந்திருக்க மொத்த டீமையும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக முடிவு பண்ணி நம்ம கேப்டன் அவரோட அன்னை சிவராஜ்குமாரும் சேர்ந்து வேறு இடத்துல டீமாக இருந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கரெக்டாக அட்டாக் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி பிளான் பண்ணி நம்ம சிவராஜ்குமார் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு மொத்த கேங்கையுமே அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஆயுதக்கிடங்குக்குள்ளேயே உள்ளே நுழையிறாரு. உள்ளே நுழையும் போது இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு துரோகி அங்கே ஆல்ரெடி சொல்லி வச்சுருப்பான். நம்ம நாடு காலியானதுக்கு முக்கியமான காரணமே இந்த மாதிரி நிறைய துரோகிகள்னால தான். அங்கே போட்டு விட்டதுனால நம்ம சிவராஜ்குமார் கேங்கு முன்னாடியே வர்றதை அவங்க கணிச்சிட்டு மொத்தமாக சுற்றி வளைச்சு நம்ம சிவராஜ்குமாரையும் அவங்களோட வந்த 50 பேரையுமே சுட்டு சரமாரியாக கொள்கிறாங்க. ஆனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடியே யோசித்த சிவராஜ்குமார் என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துக்கு மனித வெடிகுண்டாவே பெரிய அணிகுண்டையும் ஒரு மூளையில் கட்டி தான் அவர் குதிரையோடு போயிருப்பார். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்ண மாதிரியே நடந்த உடனேவே அப்படியே குண்டடி பட்டதோட அந்த வெடிகுண்டு மூடைக்கு வெடியையும் பற்ற வச்சுட்டு குதிரையில் வேகமாக போய் அவங்களோட மொத்த குரூப்லையும் போனோம்னா அந்த இடமே வெட்டிச்சு சிதறிடுது. நம்ம கேப்டன் மில்லரும் பின்னாடி வந்த குரூப்பும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அடுத்து பெரிய அட்டாக்குக்கு தயாராகிறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயின் கேம்ப்பு. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இருந்து மொத்தமாக இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துக்குமே ஆயுதங்கள் சப்ளை ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த ஆயுத கிடங்கையை அழிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு முடிவு பண்ண கேப்டன் மில்லர் அவங்களோட டீமும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல சாதாரணமாக நுழைய முடியாது. அப்படிங்கிறதுனால உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுற ஆட்கள் மட்டும் என் கூட வாங்க, தயவு செய்து குடும்பம் குட்டி இருக்கவங்க இங்கேயே இருங்க, ஏன்னா இதில் போகிறவன் ஒருத்தன் கூட உயிரோட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் மில்லர் முன்னாடி இறங்குறாரு. அவ்வளவுதான், பின்னாடி இருந்த மொத்த பேரும் இங்கே நம்ம நாட்டுக்காக இருக்க ஒவ்வொருத்தனும் பார்த்தீங்கன்னா உயிரை விடுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும் கேப்டன் அப்படின்னு சொன்னால், லேடிஸ் யாரும் வர வேண்டாம், இதை நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் இங்கேருந்து மீதி மக்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் உங்களுக்கு நாங்களாம் இலக்காரமாக போயிட்டோமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டால், நான் அப்படி சொல்லவில்லை, இங்கே இருக்கவங்களை காப்பாற்றுறதுக்கு பாதி பேராது வேணும்னு சொன்னோம்னா, அப்போ நீங்கள் ஆம்பளைங்க பாதி பேர் பொம்பளைங்க பாதி பேர் இருங்க, ஈக்குவலாக சரிக்கு சமமாக நாங்களும் முன்னாடி வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி லேடிஸ் கேங்கு கிளம்புது. குதிரையில் கன் எடுத்துகிட்டு போனால் பயங்கரமான மாஸ் ஃபைட்டாக இருக்குது. நம்ம ஆள் ட்ரக்கில் மொத்தமாக வெப்பன்ஸை எடுத்துகிட்டு வந்து அங்கே வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து டக்குன்னு ஷூட் பண்ணி பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருந்தா இவங்களோட வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. மிஞ்சி இருக்கிறது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். அவங்க பார்த்தீங்கன்னா வேகமாக ட்ரக்கில் ஏறி ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணி அவங்க நேராக அங்கே போய் வெடித்து சிதற விட்டு மொத்த கும்பலையும் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி ஓட்டிகிட்டு கிளம்புறாங்க. இந்த சைடு நம்ம கேப்டன் மில்லரும் அவங்களோட டீமை சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவங்க கிளம்பி போகிறத பார்த்தோன்னே இவர் வேகமாக குதிரையில் வராரு. அதே சமயத்தில் அங்கே ஹீரோயினையும் கண்ணால் ஷூட் பண்ணால் குதிரையில் வந்த வேகத்துக்கு அப்படியே ஜம்ப் பண்ணி இவர் ட்ரக்குக்குள்ளே ஏறுறாரு. அந்த ட்ரக்கை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப்பாக விடாமல் ஓட்டிகிட்டு போனோம்னா அங்கேருந்து இவங்க பயங்கரமாக ஷூட் பண்ணதுன்னா நம்ம தனுஷ்மணி முழுக்க காயமாயிருச்சு. அவ்வளவுதான், சாக போகிறோன்னு சொல்லி தெரிஞ்சாலும் கொஞ்சம் கூட அசராமல் தன்னோட நாட்டுக்காகவும் தன்னோட மக்களுக்காகவும் ஸ்பீடாக ட்ரக்கை அழுத்திட்டு நேராக அவங்களோட
மொத்த ஆயுத கடங்களையும் போய் அந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம கேப்டன் மில்லர் இறந்துடுறாரு. நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண எத்தனையோ பேரில் இந்த கேப்டன் மில்லரும் ஒருத்தர். இந்த மாதிரி எத்தனையோ பேரோட தியாகங்கள் வந்து கடைசி வரைக்கும் வெளியவே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த படத்தை முடிக்கிறாங்க. உண்மைதானா நண்பா? இந்த மாதிரி சுதந்திரத்துக்காக போராடி எத்தனையோ பேர் நம்மளுக்கு தெரிஞ்சு உயிரை விட்டுருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலே அந்த நிலைமையில் இருந்தவங்கள எத்தனை பேர் தன்னோட குடும்பத்தையும் இழந்து தன்னோட உயிரையும் இழந்து கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருப்பாங்க. வருஷம் நம்மளுக்கு சுதந்திர தினம் கொண்டாடுறமே தவிர எத்தனை பேர் அதை நினச்சி பார்த்தோம் அப்படிங்கிறது தெரியல. என்னையும் சேர்த்து தான் இப்போ நம்ம அந்த சுதந்திர நாடை நிறைய அரசியல்வாதிகிட்ட கொடுத்துட்டு நீயும் நானும் சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளால் முடிஞ்சது எல்லாத்தையும் மாற்ற முடியாட்டினாலும் நம்மளுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்காவது நல்லது செய்கிறோமோ இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு கெடுதல் செய்யாமல் இருப்போமே, அதுதான் நம்ம பாலிசி. இது கேப்டன் மில்லருக்கு நானே எழுதுன சொந்த கதை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மாசாக இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு வரியில் மட்டும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.